முதியவரின் கதை. வாழ்க்கை மரம். ஒரு செழித்து குலுங்கும் கிராமத்திலே அகமது என்ற பெயரில் ஒரு முதியவர் இருந்தார். நெற்றி முழுவும் சுருக்கங்கள், ஆனாலும் கண்களில் எப்பவும் நம்பிக்கை. அவர் ஒரு பெரிய வயலின் நடுவில் தினமும் ஒரு மரத்தடி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். கிராம குழந்தைகள் அவரை தாத்தா என்று அழைப்பார்கள். ஒரு நாள் 3 குழந்தைகள் ஓடிக்கொண்டு வந்தனர். தாத்தா, நீங்க எதுக்குமே சிரிக்கிறீங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இல்லையா என்று கேட்டது சிறிய சயீத். அகமது தாத்தா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், கஷ்டம் நமக்கு வராம இருக்க முடியாது, ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கை மாறுகிறது. காட்சி 2. மரம். தாத்தா கை காட்டினார். அவர்களின் முன்னே ஒரு பெரிய மரம் நின்றிருந்தது. முழுக்க கிளைகள், பறவைகள் பாடும், பழங்கள் விழும். தாத்தா சொன்னார், இந்த மரம் என் வாழ்க்கை. இந்த மரம் போல எனக்கும் பல பருவங்கள் வந்தது. காட்சி 3. பருவங்கள். ஒரு காலத்தில் நான் இம்மரத்தை துள்ளியாய் நடுத்தேன். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊத்தேன். சில நாள் மழையடிச்சது, சில நாள் வெயில் சுடிச்சது. ஆனா நான் நின்றது இல்லை. குழந்தைகள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். காட்சி 4. கஷ்டமும் மகிழ்ச்சியும். தாத்தா சொன்னார், மழை என்றால் மகிழ்ச்சி, வெயில் என்றால் கஷ்டம். ஆனா இரண்டும் தான் மரத்தை களையாக்குது. குழந்தைகள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். காட்சி 5. மரம் கொடுத்தது. பாருங்க குழந்தைகளே, இப்ப இந்த மரம் நமக்கு தானம் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, பழம் கொடுக்குது. அதைக்காக எந்த தாய் மனமும் கேட்டுக்கொள்வதில்லை. காட்சி 6. வாழ்க்கை பாடம். அகமது தாத்தா மெதுவாய் சொன்னார், வாழ்க்கை மரம் மாதிரிதான். கஷ்டமும் மகிழ்ச்சியும் வந்தாலும் நாம் நின்று கொண்டு வளரணும். அப்பதான் நம்மால் பிறருக்கு பயன் செய்ய முடியும். 3 குழந்தைகளும் தலையாட்டினார்கள். தாத்தாவின் கண்களில் ஒளி இருந்தது. கற்றுக்கொள்ள வேண்டியது. கஷ்டமும் மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் வாழ்க்கை. அதை ஏற்று வளர்ந்தால்தான் நம்மால் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியும்.